வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் அவர்களுக்கான செய்திகளையும் தொகுப்பாக கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பார்ப்போம். குறிப்பாக ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, ஆசிரியர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் உள்ளனர், அதற்கான விடுமுறைக்கு சார்ந்த ஏதும் தகவல்கள், அவர்களுக்கான புரிந்து கொள்ளும் வகையில் தெரிந்து கொள்ளும் வகையில் பயன்பெறும் வகையில் என்ன வகையான அரசு தரப்பில் அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, சலுகை எதுவும் கிடைக்கக்கூடிய வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கும் நடவடிக்கை அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் 1 துவங்கி ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் கணக்கெடுப்பாளர், மேற்பார்வையாளர் என 1.30 1,30,000 மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒரு ஆசிரியருக்கு 200 வீடுகள் ஒதுக்க அறிவுறுத்தப்பட்டாலும் 300 முதல் 800 வீடு ஒதுக்கப்பட்டதாக புகார் உள்ளது. சிலருக்கு வீடு எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் உட்பட சில மாவட்டங்களில் தற்போது வரை 60% பணியை நிறைவு செய்யாத மேற்பார்வையாளர்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுப்பை அலுவலர்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: மதுரையிலும் நோட்டீஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகள் குறித்து பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை. தனியாக கணக்கெடுக்க செல்லும் ஆசிரியைக்கு பாதுகாப்பு இல்லை. அவர்களை நாய் துரத்துவது, போதை நபர்கள் தாக்குவது போன்ற சம்பவங்களும் நடக்கின்றன. மதுரை உட்பட மாநகராட்சிகளில் பில் கலெக்டர்களை உதவிக்கு அழைக்கலாம் என உத்தரவிடப்பட்டது. அவர்கள் களத்திற்கு வரவில்லை. வீட்டில் எவ்வகை தரைத்தளம், கார் உள்ளதா, என்ன ஜாதி போன்ற கேள்விக்கு சிலர் பதில் சொல்ல மறுக்கின்றனர். பெண்கள் அலைபேசி எண்ணை தெரிவிக்க தயங்குகின்றனர். ஆசிரியர்கள் பல சிரமங்களை சந்திக்கும் போது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிப்பது மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.